அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உலகெங்கும் சம்பவிக்கும் சம்பவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அனுபவிக்கும் சம்பவங்களையும் ஆராய்ந்து பார்ப்போமே என்றால், காலத்தின் கொடுமையிலே பிடிபட்டிருக்கும் நமக்கு பயம் ஏற்படுவது சகஜம். திரும்ப திரும்ப நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல்பாகங்களிலும் இருக்கும் மக்கள் உணரும் ஒரு உணர்ச்சி என்னவென்றால், பயம் உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் சாதாரணமாக விளையும் ஒரு விளைவு. பயத்திலே பிடிபட்டு இருப்பவர்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க கூட வகையில்லாத வண்ணமாக பலதரப்பட்ட பயங்களினால் பிடிபட்டு கிடக்கிறார்கள். நம்மில் சிலர் அடுத்தபடியாக என்ன நடக்குமோ என்ற சிந்தனையிலே பயத்திலே பிடிபட்டு கிடக்கிறோம். சிலர் என்னுடைய வாழ்க்கையின் வருமானம் குறைந்து விடுமோ என்ற பயத்திலே இருக்கிறோம். அநேகருக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயமும் உண்டு. என் கையில் இருக்கும் பணம் குறைந்தவன் நான் எப்படி ஜீவிப்பேன் என்ற பயம் உண்டு. நான் வாழ்க்கையிலே வெற்றி காணுவேனா என்ற பயம் அநேக வாலிபருக்கும் உண்டு. ஆனால் அது மட்டுமல்லாமல், உலகத்திலே நடக்கும் காரியங்களை ஆராயும் பொழுது யுத்தம் வந்து விடுமோ என்ற பயம், என்னை ஆண்டு நடத்தும் இந்த சர்க்கார் விழுந்து விடுமோ என்ற பயம், நகரத்திலே வாழுவது என்றால் பயம், கிராமத்திலே வாழுவது என்றால் பயம், வாழ்வதே பயம், மரிப்பதை குறித்தும் பயம், இருக்கும் பணத்தை இழந்து விடுவேனோ என்று பயம், இருப்பவைகளுக்கு எல்லாம் கொடுப்பதற்கு பணம் உண்டோ என்ற பயம், சுகத்திலே பயம், வியாதியிலே பயம், குடும்பத்தை பற்றிய பயம் என்றெல்லாம் அநேக விதமான பயங்கள் நம்மை பிடித்திருக்கும் இந்த காலத்திலே, வேதத்திலிருந்து பயத்தை குறித்து ஏதேனும் வசனங்கள் உண்டா என்பதை ஆராய்வோம். வேத புத்தகம் உங்களுடைய கையிலே இருக்குமே என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17-18 வசனங்களை கொஞ்சம் குறிப்பாக ஆராய்ந்து பாருங்கள். வேத புத்தகம் இல்லாதவர்களுக்கு இந்த வசனத்தின் உள்ளடக்கத்தை மட்டும் ஓரளவாக கூறுகிறேன். சீஷன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய முன்னணியிலே அவனுக்கு முன்னாக உயிர்த்து எழுந்த ஆண்டவர் கிறிஸ்து நிற்கிறார். அவரை கண்டவுடனேயே பயந்து நடுங்கி அவன் அப்படியே அவருடைய காலிலே விழுந்து விடுகிறான், செத்தவனை போல. ஆனால் கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தன்னுடைய வலக்கையை கொண்டு அவனை தொட்டு முதலாவது அவனுக்கு தன்னுடைய பிரசனத்தின் நிச்சயத்தையும் அந்த பிரசனத்தின் ஆசீர்வாதத்தையும் காட்டிவிட்டு, அடுத்தபடியாக அவர் சொல்லுவது என்னவென்றால், பயப்படாதே, ஏனென்றால் நான் முதல்வரும் இறுதியுமாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உயிர்த்தவராக இருக்கிறேன். மரணத்தை ருசித்தேன், ஆனால் இப்பொழுது உயிர்த்தெழுந்து வந்துவிட்டேன். இனி எப்பொழுதும் நித்தியத்துக்கு உயிரோடு இருக்கும் நான் மரணத்தினுடைய சாவியையும் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் என்னுடைய கரத்திலே கொண்டிருக்கிறேன். சகலத்தையும் நான் ஆளுகிறேன். ஆகவே நீ பயப்படாதே என்று கூறுகிறார். முதலாவது நாம் ஆராய வேண்டியது என்னவென்றால், இந்த பயம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த பயத்திலே நாம் பிடிபட்டு இருப்பதினால் நமக்கு விளையும் விளைவுகள் என்ன என்பதை கொஞ்சம் ஆராய வேண்டும். வாழ்க்கையிலே சரீரத்தின் ரோகங்களை தீர்த்து வைக்கும் எல்லா வைத்தியரும் கூறுவது என்னவென்றால், அடிப்படையாக நமக்கு பயம் இருக்குமே என்றால், இந்த சரீரம் தன்னுடைய முழு வாய்ப்புகளை இழந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இயங்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலே இயங்காமல் தளர்ச்சி அடைகிறது என்று கூறுகிறார்கள். அதனுடைய விளைவினால் அநேக வியாதிகளும் நமக்கு உண்டாகும் என்று கூறுகிறார்கள். அதைவிட ஆவி பிரகாரமான ஜீவனத்திலும் இந்த பயம் நமக்கு இருக்கும் வரை நம்மில் அநேக பாக்கியங்களை இழந்து விடுகிறோம் என்று வேதம் கூறுகிறது.
சில குறிப்புகளை மட்டும் நான் கூறுகிறேன். வேத புத்தகம் இருக்குமே என்றால் நீங்களே திறந்து பாருங்கள். இல்லாதவர்களுக்கு நான் எளிய நடையிலே விளக்க உரையும் கூற விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசுவானவர் உபமானமாக பேசுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கச் சென்றானாம். தேவனுடைய வசனத்தை விதைக்கும் அவன் விதைத்து வரும் பொழுது சில விதைகள் ஒரு தரப்பட்ட இருதயத்திலே விழுந்தனவாம். அங்கு என்ன நடந்தது? முதலாவது வளர்ச்சி இருந்தது. வசனத்தை ஏற்றுக்கொண்டு இது எனக்கு உரியது என்று அதை வாழ்க்கையிலே பொருத்தி ஏற்று நடக்க துவங்கினார்களாம். ஆனால் வசனம் வேரூன்றி வளரும் பொழுது அதோடு கூட அநேக மற்ற காரியங்களும் வளரத் துவங்கினவாம். அவை யாவன? முதலாவது, இந்த உலகத்தின் காரியங்களை பற்றிய கவலை, கவலையோடு வரும் பயம், பணம் முதலானவற்றை பற்றிய சிந்தனை, உலகத்தினுடைய சிற்றின்பத்திலே ஈடுபடும் அந்த இழுப்பு, இவைகளெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே வளரத் தொடங்கியிருக்கும் தேவனுடைய வசனத்தின் வாய்ப்பு விளைவுகளை அப்படியே நசுக்கி அது இனி வளர முடியாத வண்ணமாக கொன்றுவிட்டனவாம். முதலாவது இருப்பது என்ன? பயம். எதை பற்றிய பயம்? இனி என்ன நடக்குமோ என்பதை பற்றிய பயம். உலகத்தின் சிற்றின்பத்திலே ஈடுபடுவது முதல் காரணம் அல்ல, பயமே முதல் காரணம். ஆக நான் அவருக்குள் ஓங்கி வளராத வண்ணமாக என்னை நிறுத்திக் கொள்ளுவது இந்த பயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவரை விட்டு சூழ்ந்திருந்தும் காரியங்களை முன் உற்று நோக்கும் பேதுருவுக்கு விளைந்த விளைவு என்ன தெரியுமா? அவன் அந்த தண்ணீரிலே, அந்த கடலிலே முங்க போய்விட்டான், முங்க துவங்கி விட்டான். பயத்தினுடைய விளைவு அவனை வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பங்களிலே முங்கவே செய்துவிட்டது. இன்னொரு குறிப்பு, மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். நடக்க முடியாத வண்ணமாக அவனுக்கு வந்த வியாதியின் காரணம் என்ன ஐயா? பாவத்தை குறித்தும் பாவத்தின் விளைவை குறித்தும் அவன் கொண்டிருந்த பயம். மன்னிப்பு பெறாததினால் அவனுக்கு உள்ளாக இருந்த அந்த பயம் அவன் இயங்குவதையே தடுத்து விட்டது. மற்றவர்கள் மேல் சார்ந்து தானாக காரியங்களை செய்ய முடியாத வண்ணமாக படுக்கையிலேயே அவனை போட்டுவிட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவருடைய பாதத்திலே வந்து விழுந்தவர்களை இயேசுவானவர் தூக்கி நிறுத்தி, இனி நீ பயத்திலே அப்படி விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை, எழுந்து நின்று நான் உனக்கு கொடுக்கும் காரியங்களை செய்வதிலே ஈடுபடு என்று அவர்களை தூக்கி எழுப்புகிறார். பயத்தினுடைய விளைவினால் நாம் முகங்குப்புற இயங்காமல் விழுந்து கிடக்கவும் வழி உண்டு. மத்தேயு 25:25வது வசனம், 25வது அதிகாரம் 25வது வசனம். வாழ்க்கையினுடைய வாய்ப்புகளையெல்லாம் ஒருவன் புதைத்து வைத்து விட்டானாம். ஏன்? அவரை பற்றி பயந்து விட்டானாம். எப்படி என்னிடத்திலே கணக்கு கேட்பாரோ என்ற பயத்தினால் இயங்காமலே இருந்து விட்டானாம். வாழ்க்கையின் இறுதியிலே அவரிடத்திலே போய் அவன் கூறும் முறை என்ன தெரியுமா? ஐயா, நீர் என்ன செய்வீரோ என்பதை குறித்து பயந்ததினால் நீர் கொடுத்த வாய்ப்புகளையும் நான் பயனாக்காமல் புதைத்து வைத்து விட்டேன் என்று அந்த வாய்ப்புகளையே திரும்ப அவரிடத்திலே கொடுத்தானாம். நாமும் இப்படி இருக்கலாம். நான் சரியாக செய்வேனோ தவறாக செய்து விடுவேனோ என்ற பயத்தினாலே வாழ்க்கையிலே அவர் கொடுக்கும் வாய்ப்புகளை பயனாக்காமல் அவற்றை புதைத்து வைத்து வீணாக்கவும் நமக்கு வழி உண்டு. இதற்கு காரணம் பயம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே சீஷர்கள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்னரும் யூதரை பற்றிய பயத்தினால் கதவுகளை அடைத்து கொண்டு உள்ளே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதே வண்ணமாக நாமும் நம்முடைய சபைகளிலே ஆண்டவர் கொடுக்கும் வாய்ப்புகளின் கதவுகளை மூடிக்கொண்டு வெளியே சென்றால் அவர்கள் எனக்கு என்ன தீமை விளைவிப்பார்களோ என்ற பயத்திலே உள்ளேயே அடங்கியும் கிடக்கலாம். அது மட்டுமல்ல, யோவான் 19:38வது வசனத்தை பாருங்கள். யோசேப்பு, ஆர்மெத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவன்
இயேசுவானவர் உயிரோடு இருந்த காலமெல்லாம் யூதரை பற்றிய பயத்தினால் ரகசிய சீஷனாக இருந்தானாம். ஆனால் அவர் மரித்ததற்கு பின் அவருடைய சடலத்தை எடுப்பதற்காக ஓரளவிலே தைரியத்தோடு முன்வருகிறான். நாமும் அப்படி வாழ்நாளை வீணாக்கி விடுவோமோ? நடந்து அவரோடு பகிரங்கமாக மற்றவர்களோடு கொண்டிருக்கும் தொடர்பிலே அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நாம் பயத்தினுடைய விளைவினால் மறைந்து இருந்து விட்டு, ரகசிய சீஷனாக இருந்து விட்டு, பின் வாழ்க்கையின் வாய்ப்புகள் ஓய்ந்த பின் ஓரளவிலே கதவை திறந்து இயங்க முயல்வோமோ? மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனத்திலே ஒரு பெண் ஒருத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே சரீரத்தின் ரோகத்தை தீர்ப்பதற்காக எத்தனையோ முறை அவரிடத்திலே திரும்ப வர வேண்டும் என்று எத்தனிக்கிறாள். ஆனால் பயம். தூரத்திலே நின்று கொண்டு போக வேண்டும் என்று மனம், ஆனால் போகக்கூடாது என்று பயம். இப்படி சொல்ல அங்கேயே நின்று விடுகிறாள். ஒரு நாள் கூட்டத்தையும் விலக்கி கொண்டு தாங்க முடியாத ஆர்வத்தோடு அவருடைய ஆடையினுடைய ஒரு புறத்தை மட்டும் தொட்டால் போதுமே என்று அதை வந்து தொடுகிறாள். உடனடியாக அவளுக்கு ரோகம் நீங்குகிறது, சுகம் கிடைக்கிறது. ஆனால் கிறிஸ்து அவளை அழைத்து கூறும் காரியம் என்ன? மகளே, பயப்படாதே, பயப்படாதே. இதே வண்ணமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையின் சிக்கல்களின் மத்தியிலே ஒருபுறம் போ என்ற அழைப்பு, மறுபுறம் பயம் நம்மை பிடித்து இழுக்க எங்கேயோ தூரத்திலே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அழைக்கும் அழைப்பு என்ன தெரியுமா? பயப்படாதே, திடன்கொள், மகனே மகளே வா, உன்னை தொட்டு நான் சுகமளிக்கிறேன், இந்த விதமான பிடியிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன் என்று அழைக்கிறார். என்னோடு கூட தலை வணங்கி ஜெபியுங்கள். சுவாமி, பொழுது போற்று, இன்னொரு நாளின் இறுதிக்கும் வந்துவிட்டோம். உம்முடைய அழைப்பை தெளிவாக கேட்டுவிட்டோம். உம்முகமாக திரும்புகிறோம் ராஜா. சுற்றி திரிவதற்கு இனி காலமில்லை. பயத்திலே பிடிபட்டு உம்மை நெருங்கி வராமல் இருப்பதற்கு இது அவகாசமில்லை. சுவாமி, உம்மிடத்திலே வருகிறோம். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் குணமுண்டு என்று முழு விசுவாசத்தோடு வருகிறோம். சுவாமி, பயத்தின் பிடியினால் வளர்ச்சி குன்றி போயிற்று ராஜா. பயத்தின் பெருதியினால் நான் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களுக்கு உள்ளேயே முங்கி போயிற்றேன் சுவாமி, அமிழ்ந்து விட்டேன் ராஜா. பயத்தின் விளைவினால் நான் இயங்க வேண்டி இருக்கும் நான் இயங்க முடியாத வண்ணமாக மற்றவர்களின் மேல் சார்ந்து விட்டேன் சுவாமி. ராஜா, பயத்தினுடைய பிடியினுடைய விளைவினால் நான் எழுந்து நின்று இயங்க பலனற்றவனாக போய்விட்டேன். வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களையும் அநேகம் இழந்து விட்டேன் சுவாமி. பயத்தினுடைய பிடியினால் கதவுகளை அடைத்து கொண்டு உள்ளேயே முடங்கி கிடந்து விட்டேன் சுவாமி. மனிதனை பற்றிய பயம், இன்னது நடக்குமோ என்ற பயம், நடப்பதற்கு முன்னதாகவே நான் சந்தர்ப்பங்களையும் திட்டமிட்டு விட்டேன் சுவாமி. ரகசிய சீஷனாக இருக்க துணிந்து விட்டேன். பகிரங்கமாக அநியாயம், அக்கிரமம் நிலவும் இந்த காலத்திலே நானோ பயத்தினாலே ரகசியமாக ஜீவிக்கிறேனே சுவாமி, என்னை மன்னியும். உம்முடைய கரத்தினாலே என்னை தொட்டு சுகமளித்து பரிபூர்ணமாக்கி என்னையும் பகிரங்க சாட்சியாக நிலைநிறுத்தும் சுவாமி. இயேசுராஜா, நீர் எனக்கு கொடுக்கும் ஈவு பயத்தின் ஆவி அல்ல, தெளிந்த புத்தியின் ஆவி, அன்பின் ஆவி, வல்லமையின் ஆவி. அதையே ஏற்கிறேன். உம்முடைய நாமத்திலே என்னையும் என்னுடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆமென். பயத்தின் விளைவுகளை பற்றி சென்ற முறை நாம் ஆராய்ந்தோம். பயம் நம்முடைய சரீரத்தினுடைய நலத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஆத்மீக ஜீவனத்தினுடைய நலத்தையும் பாதிக்கிறது. முக்கியமாக இயேசுவின் மேல் விசுவாசிகளாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் பயம் என்ற ஆவியினுடைய விளைவு அதிக முக்கியமாக ஆராய வேண்டிய விளைவாக இருக்கிறது. ஏனென்றால் வளர்ச்சியையே அது முறித்து போடும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களிலே நம்மை அப்படியே முழுக்கி இனி கிறிஸ்துவை பற்றிய பார்வையிலிருந்தே நம்மை தடுத்துவிடும். அது மட்டுமல்ல, பயம் நம்மை இயங்க விடாத வண்ணமாக
மற்றவர்கள் மேல் சார்ந்திருக்கும் அந்த சார்பினுடைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பயம் நாம் எழுந்து நின்று காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கும் சந்தர்ப்பங்களை இழந்துவிட செய்கிறது. பயத்தினுடைய விளைவினால் சீஷர்கள் கூட கதவை அடைத்துக்கொண்டு யூதர்களின் மேல் கொண்டிருந்த பயத்தினால் பிடிபட்டு உள்ளேயே அடைபட்டு கிடந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, யோசேப்பு, ஆர்மெத்தியா ஊரானாகிய யோசேப்பு பயத்தினுடைய விளைவினால் ரகசிய சீஷனாக ஜீவித்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து மரித்ததற்கு பின்தான் அவன் வெளிப்படையாக அவர் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை பற்றி சாட்சி கூறத் தொடங்கினான். அதுவரை பயத்தினாலே பகிரங்கமாக அவருக்காக எதையும் செய்யாமல் பிடிபட்டு கிடந்தான். பயத்தினாலே ஒரு பெண்ணொருத்தி ஆண்டவருடைய கரத்தினாலே தன்னுடைய ரோகத்தை தீர்த்து கொள்ள முடியும் என்று நம்பினாலும் அவரை கிட்டி நெருங்க முடியாத வண்ணமாக சுற்றி சுற்றி திரிந்து வந்தாள். முடிவிலே இனி நான் பயந்திருந்த பயனில்லை என்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு வந்த அவரை தொடவும் அவருடைய ரோகம் நீங்க கிறிஸ்து அவளை பார்த்து பயப்படாதே மகளே என்று கூறத்தக்க அந்த பாக்கியத்தையும் பெற்றாள். ஆகவே நாமும் இத்தகைய அவருடைய சுகமளிக்கும் ஸ்பரிசத்தை பெறலாம். ஆனால் இப்படி பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது யார்? பயத்துக்கு ஆதி காரணம் யார் என்பதை பற்றியும் கொஞ்சம் ஆராய வேண்டும். பயம் தேவனிடத்திலிருந்து வரும் காரியம் அல்லவே அல்ல என்று வேதம் கூறுகிறது. திரும்ப திரும்ப பரிசுத்த வேதத்திலே நீ பயப்படாதே பயப்படாதே என்பதைத்தான் ஆண்டவர் வற்புறுத்துகிறார். பயம் பிசாசிலிருந்து வரும் ஒரு விளைவு. இது தேவனிடத்திலிருந்து வரும் காரியமே அல்ல. வேதத்திலே பயப்படாதே என்ற பதத்தை எத்தனை முறை உபயோகப்படுத்துகிறார் என்பதை நாம் ஆராய்வோமே என்றால் இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். நேரம் இருக்கும் பொழுது, வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்களும் இத்தகைய ஆராய்ச்சியிலே இறங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்றைய தினம் மாலையிலே சில காரியங்களை மட்டும் உங்களோடு கலந்து கொள்கிறேன். ஆபிரகாமை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா? ஆதியாகமத்திலே 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமை பற்றிய ஒரு அரிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். சூழ்ந்து அவனை விரோதிகள் சுற்றி கொண்டார்கள். அவன் தன்னுடைய வீட்டையும் சொந்த தேசத்தையும் விட்டுவிட்டு தூர தேசத்துக்கு வந்து விட்டான். அவனோடு உறவினனாக வந்த அவனுடைய சகோதரனுடைய குமாரன் அவனுக்கும் எதிர்த்து காரியங்களை செய்ய துணிந்து விட்டான். இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்திலே ஒருவனுக்கு தான் கொண்டிருந்த எல்லா நிச்சய மூலஸ்தானங்களும் அதிர்கின்றனவே என்ற அந்த அதிர்ச்சியினால் பயம் ஏற்படுவது சகஜம். என்னுடைய இனஜன பந்துக்களை விட்டுவிட்டு வந்துவிட்டேன், தூரத்திலே இருக்கிறேன். நான் நம்பியிருந்த என்னுடைய சகோதரனுடைய மகனும் எனக்கே விரோதமாக காரியங்களை செய்து விட்டான். எனக்கு விரோதிகள் அநேகர் என்னை சூழ்ந்து விட்டார்கள். இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்திலே நான் என்ன செய்வது என்று அவன் தத்தளிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கூறும் வார்த்தை என்ன? பயப்படாதே. யுத்தத்திலே நீ ஈடுபடும் பொழுது உன்னை காக்க நான் இருக்கிறேன். பிள்ளை இல்லையே, எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னமும் நிறைவேறவில்லையே என்று நீ வருங்காலத்தை குறித்து பயப்படும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். சூழ்நிலையின் சந்தர்ப்பங்களை ஆராய வேண்டியது சரிதான். ஆனால் இந்த சூழ்நிலையின் சந்தர்ப்பங்களை ஆராயும் பொழுது நானும் அந்த சந்தர்ப்பங்களுள் உன்னோடு ஈடுபடுகிறேன், உனக்காக ஈடுபடுகிறேன் என்பதை மறந்து விடாதே, பயப்படாதே என்று அவனுக்கு நன்மொழி கூறுகிறார் ஆண்டவர். ஈசாக்கு வனாந்தரத்திலே இருக்கிறான். நீரில்லாத வனாந்தரம். எப்படி பிழைப்பது? இதுதான் வாழ்க்கையின் முடிவோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய அத்தகைய சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதே ஆதியாகமத்திலே 26வது அதிகாரம் 24வது வசனத்திலே அவனுக்கு பயப்படாதே என்று உறுதிமொழி கூறி அவனை மறுபடியும் வாழ்க்கையிலே ஈடுபட அழைக்கிறார். விளைவு என்ன? கிணறுகளை தோண்ட தொடங்குகிறார்கள். எங்கேயா கிணறு தோண்டுகிறார்கள்? வனாந்தரத்திலே, நீர்வாடை இல்லாத வனாந்தரத்திலே கிணறுகளை தோண்டி அதே வண்ணமாக கிணறுகளை ஸ்தாபித்து அவர்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் ஈடுபட தொடங்குகிறார்கள். பயப்படாதே. மோசேயை பாருங்கள். முன்னாலே இருப்பது செங்கடல், பின்னாலே தொடர்ந்து வருவது பார்வோனுடைய முழு சைன்யமும் அவனுடைய பிரஜைகள்.
அவனுடைய போர் வீரர்கள், அவனுடைய ரதங்கள், அவனுடைய குதிரை வீரர்கள் எல்லோரும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். கடலுக்கும் பின்தொடர்ந்து வரும் போர் வீரருக்கும் மத்தியிலே பிடிபட்டு இருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு வரும் மொழி என்ன? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கடலின் ஊடாகவும் உனக்கு ஒரு வழியை திறந்து உன்னை நடத்தி செல்லுவேன். பின்தொடர்ந்து வரும் இந்த சேனைகள் உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணமாக உன்னை நான் காப்பேன். உன்னோடு இருக்கும் ஆண்டவன் நான். ஆக திரும்ப திரும்ப வேதத்திலே ஆண்டவர் தம்முடைய அடியாருக்கு மொழி கொடுக்கும் விதம் என்ன? பயப்படாதே என்ற ஒரே மொழிதான். பயத்தினுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல, அது பிசாசினுடைய ஆவி. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை உங்களுடைய மனதிலும் சிந்தையிலும் ஆழ பதித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தேவனிடத்திலிருந்து வருவதல்ல பயத்தின் ஆவி, அது பிசாசினிடத்திலிருந்து வரும். ஆனால் இப்படி வரும் பயம் நமக்கு வருவதற்கு பின் காரணம் என்ன? சில காரணங்களை கூறுகிறேன். முதலாவது, ஒருவேளை தேவனையே உற்று நோக்க வேண்டிய நம்முடைய கண்கள் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களையும் அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் விளைவிக்கும் மனிதரையும் நம்முடைய பார்வையில இருத்தி கொண்டதினால் நமக்கு பயம் ஏற்படலாம். கடலின் மேல் நடந்து வரும் சீமோன் பேதுரு தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய சிந்தையிலே இருத்தி அவரையே பார்த்து நடக்கும் பொழுது நீர்மேல் நடக்கிறான். ஆனால் சூழ்ந்திருக்கும் பெரிய கடலையும் அந்த கடலினுடைய பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் அதனுடைய பயங்கர காட்சியையும் அவன் பார்க்க தொடங்கின உடனேயே பயத்துக்கு இரையாகி அந்த கடலிலேயே அமுழ துவங்குகிறான். இதே வண்ணமாக வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களையும் அந்த சந்தர்ப்பங்களை விளைவிக்கும் மனிதரையும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக கருதி அதை குறித்து நாம் பயம் கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கையிலேயே அமிழ்ந்து மடியவும் வழி திறக்கிறது. ஆனால் இது உண்மைதானே? மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று இருக்கும் மனிதர் இந்த வாழ்க்கையில இருப்பது உண்மைதானே? அவர்களை பற்றி கண்மூடித்தனமாக நடக்க முடியுமா என்று கேட்கலாம். உண்மைதான். இத்தகைய மனிதர்கள் நிரம்பினது நம்முடைய உலகம்தான். அவர்கள் நினைத்ததை சாதிக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. இருந்த போதிலும் இந்த சூழ்நிலையிலே நடுமத்தியிலே உயிர்த்தெழுந்தவராக சர்வ வல்லமையும் பெற்றவராக இருக்கும் அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுவது உண்மைக்கு முரணான காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் இருக்கிறீர் சுவாமி, உம்மையே நான் பார்ப்பேன், நீர் உரைக்கும் முறையே ஏற்பேன், நீர் எந்த வழியிலே நடத்துகிறீரோ அந்த வழியிலே நடப்பேன் என்று அவரையே குறிக்கோளாக கொண்டு நடப்போமே என்றால் இந்த பயத்துக்கு இனி காரணமில்லை. இன்னொரு காரணம் கூறுகிறேன், கேளுங்கள். ஏதேமான தோட்டத்திலே ஆதாம் தேவன் இறங்கி வந்த பொழுது அவரை விட்டு ஓடினான். எப்பொழுது ஓடினான்? பாவத்துக்கு இரையான பின் ஓடினான். ஓடி மறைந்து கொண்டான். ஏன்? பயம். எதனால் வந்த பயம்? பாவத்திலே அவன் இணங்கி ஈடுபட்டதினால் வந்த பயம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்குமே என்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகவே எத்தனிப்போம். அவருக்கு அருகி சேர நமக்கு பலனிராது. ஏன்? பாவத்தினுடைய பயம் நமக்குள் திகிலை உண்டாக்குகிறது. மூன்றாவது காரணம் என்னவென்றால், பயம் தப்பு சிந்தனைகளினால் மட்டுமல்ல, தப்பு கொள்கைகளினாலும் வருகிறது. தப்பான விசுவாசம், தப்பான நம்பிக்கை, தப்பான கொள்கை நமக்குள் இருக்குமே என்றால் அதனுடைய விளைவு பயம். யோபு எழுதின புத்தகத்திலே 3வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால், யோபினுடைய மனதிலே அவன் நல்லவிதமான ஜீவனத்தை ஜீவித்து வந்த காலத்திலும்
அவனுக்கு எல்லா விதமான பாக்கியம் இருந்த போதிலும் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பயம் இருந்து வந்தது என்று வேதம் கூறுகிறது. என்ன பயம்? நான் எந்த காரியம் நிகழுமோ என்று நான் பயந்தேனோ அது நடந்து விட்டது என்று கூறுகிறான். நல்ல காலத்தில் கூட இது ரொம்ப நாள் நிலைக்காது என்று ஓரளவில் தப்பான பயம் நமக்கு உண்டு. இது நம்முடைய பரம்பரை கொள்கைகளின் விளைவு. ஒரு அழகான கட்டிடத்தை கட்டுவோம். அந்த கட்டிடத்தை பார்ப்பவர்கள் திருஷ்டி ஒருவேளை விழுந்து விடுமோ என்ற பயத்தினால் ஒரு ஆபாசமான பொம்மையையும் அதற்கு முன்னாக கட்டி வைப்போம். அது மட்டுமல்ல, நல்ல காரியங்களை பற்றி தீர்மானிக்க வேண்டும் என்று சிந்திப்போம். ஜெபம் கூட செய்வோம். அதோடு கூட இது நல்ல காலமா அல்லது கெட்ட காலமா என்று ஆராயவும் தொடங்குவோம். அது மட்டுமல்ல, ஏதாவது செவிற்றிலிருந்து பல்லி கத்திவிட்டால் ஐயோ அது என்ன சொல்லிற்றோ என்று பயப்படுவோம். இப்படிப்பட்ட தப்பு அபிப்பிராயங்களுக்குள் பிடிபட்டு இருக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர். நம்முடைய வாழ்க்கையிலே சுவையான நல்ல காரியங்களையும் சுவைக்க முடியாத வண்ணமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இத்தகைய தப்பு நம்பிக்கை. விசுவாசிக்கு எந்த காலத்திலும் இருக்கக்கூடாத அவதூறான நம்பிக்கைகள். இப்படிப்பட்ட காரணங்களால் மட்டுமே கிறிஸ்தவனாக இருக்கும் நமக்கும் பயத்தின் ஆவி நம்மை பிடிக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து வரும் ஆவி அல்ல, இது பாவத்தின் விளைவு. இது மனிதனையும் சந்தர்ப்பங்களையுமே உற்று நோக்கி இயேசு அங்கு இருக்கிறார் என்பதை பார்க்காமல் இருப்பதின் விளைவு. இது தப்பு நம்பிக்கை, விசுவாசத்தின் விளைவு. இதற்கு பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான், விசுவாசத்தோடு அவரிடத்திலே கிட்டி சேர்வது. என்னோடு கூட தலைவணங்கி ஜெபியுங்கள். சுவாமி, சாயங்கால வேளையிலே இந்த நாளின் விளைவுகள் மட்டுமல்ல, கடந்த நாட்களின் விளைவுகளையும் சிந்திக்கிறோம். சுவாமி, விசுவாசிகளாகிய நாங்கள் எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கும் பரந்த இந்த சுயேட்சியை பெற்று சுவைக்காத வண்ணமாக எங்களை கட்டுப்படுத்தி இருக்கும் இந்த பயத்தின் ஆவியிலிருந்து விலகுகிறோம். சுவாமி, இது உம்முடைய சித்தமே அல்ல. உம்முடைய சித்தம் நாங்கள் பயமில்லாமல் உமக்குள் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்பதுதான். எங்களை மன்னியும் ராஜா. பாவத்தினின்று உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் சுவாமி. கட்டு அவிழ்த்து விடும் சுவாமி. இனி நாங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு இரையாகாமல் எல்லாவற்றையும் ஆளும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நிச்சயத்திலே ஜீவிக்க பலன் தாரும் சுவாமி. உம்முடைய திவ்ய நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் ராஜா. ஆமென். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும் என்றும் மாறா தேவனை